இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்த்துட்டு வர போறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் நாங்க வீடியோஸ்ல நிறைய விஷயம் நம்பர் சிஸ்டம்ன்றதை படி பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த சீரீஸின் ஒழுங்கில நாங்கள் இந்த வீடியோ டியூட்டோரியல்ல ஒக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்றதுல இருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டத்துக்கு எப்படி நாங்க சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸா பார்த்துட்டு வர போறோம். இந்த வீடியோ சீரீஸ்ல ஆர்டர்ல நாங்க முதலாவது செஷன் 1 வீடியோல நாங்க நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்றது இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்திருந்தோம். செஷன் 2ல நாங்க எப்படி ஒரு டெசிமல் நம்பர்ல இருக்க போற ஒரு நம்பர் சிஸ்டத்தை எப்படி பைனரிக்கு சேஞ்ச் பண்ணலாம் என்ற மாதிரி பார்த்திருந்தோம். செஷன் 3ல நாங்க டெசிமல்ல இருக்க போற நம்பர் சிஸ்டத்தை நாங்க எப்படி ஒக்டல் ஹெக்ஸாடெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்திருந்தோம். சேம் லைக் ப்ரீவியஸா நாங்க செஷன் 4 வீடியோல பைனரியில இருக்கிற நம்பர் சிஸ்டத்தை எப்படி டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஃபுல்லாவே டீடைலிங்கா பார்த்திருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ரெஃபர் பண்ண இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லையும் அதோட லிங்க்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க அதை கோ த்ரூ பண்ணி இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்கை ஃபுல்லாவே நீங்க கவர் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இது வரைக்கும் எங்களோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டினியூஸா வர வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் இனிஷியல் பார்ட் நாங்க பார்க்க போறது ஒக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன. ஒக்டல் நம்பர் சிஸ்டம்ன்றது நாங்க ஆல்ரெடி கதைச்சிருக்கிற மாதிரி 0ல இருந்து 7 மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதான ஒரு சிஸ்டமா இருக்கும் இந்த ஒக்டல் நம்பர் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் முதலாவதா இங்க பார்க்க போற ஒரு ப்ராப்ளம் ஒக்டல்ல இருக்கிற ஒரு நம்பர். நான் இதுல 51 பேஸ் 8 அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்றேன். இந்த நம்பர் சிஸ்டத்துல இருக்க போற இந்த பாட்டை நாங்க டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ டெசிமலுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ண வேணும்னு சொன்னா இனிஷியலா நாங்க 51 அப்படி என்று நோட் பண்ணிட்டு இது பேஸ் 8ல இருக்கிறபடியால நாங்க 8 டு த பவர் வேல்யூஸா இதை நாங்க டிவைட் பண்ணி கொள்வோம். ஸோ 8 மார்க் பண்றதுக்காக 8 டு த பவர் 0 சொல்லி இதை மார்க் பண்ணி கொள்ளுவேன். 8 டு த பவர் 1 சொல்லி இங்க மார்க் பண்ணுவேன். எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நாங்க இதே ஆர்டர் ஃபாலோ பண்றபடியால எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். 8 டு த பவர் 0 அப்படின்றது 1. எப்பவுமே எந்த ஒரு அடுக்கிலும் 0 டு த பவர் 0 அப்படின்றது 1 சொல்லிதான். 8 டு த பவர் 1 அப்படின்றது 8 என்று எடுத்துக்கொள்வோம். 8 டு த பவர் 2 8 into 8 அதை நாங்க 64 எடுத்துக்கொள்வோம். 8 to the power 3 அப்படின்றது 8 into 8 into 8. ஸோ அதை நாங்க 512 ஆன்சர்ஸுக்கு வந்துக்கொள்ளும். ஸோ இனி உங்களுக்கு மேக்சிமம் அங்கால மைனஸ்லையும் பெறப்போகுது அப்படின்றா ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் எடுக்க போறோம்டா 8 to the power -1 என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 8 to the power -1 அப்படின்றத நாங்க வேற ஒரு ரெப்ரசன்டேஷன்ல மார்க் பண்ணணும்னா 1/8 to the power 1 அப்படி என்று எழுதலாம். ஸோ இதை நாங்க 1/8 என்று கூட எழுதிக்கொள்ளலாம். ஸோ 1/8 அப்படின்றது ஆன்சர்ஸ் நாங்க ஜெனரலா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 0.125 அப்படின்றதுதான் இதன் ஆன்சரா இருக்கு. ஸோ இந்த ஸ்கேல் எங்களுக்கு ஓகேயா இருந்தா இதுல நாங்க ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கல்குலேஷன் செய்யறதுக்காக 8 to the power 0 அப்படின்றது எங்களுக்கு 1 தெரிஞ்சிருக்கு. 8 to the power 1 அப்படின்றது 8 தெரியும். ஸோ இங்க இருக்கிற 8ன்றதோட மேல இருக்க போற தந்த டிஜிட் 5 நாங்க மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கிற 1ஓட இங்க இருக்கிற 1 மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நாங்க பைனரியில செய்த ட்ரெடிஷனல் மெத்தட் அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் நாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 into 5 அப்படின்றது முதலாவது கால்குலேஷனா இருக்க போது பிளஸ் 1 into 1. இதை நாங்க மல்டிப்ளை பண்ணுவோமா இருந்தா 8 into 5 40 அப்படின்னு வந்து கொள்ளும். பிளஸ் 1 into 1 1. ஆன்சர் எங்களுக்கு 41 பேஸ் 10 அப்படின்னு வந்து கொள்ளும் இந்த கொஸ்டின் ஆன்சர். ஸோ 51 பேஸ் 8 அப்படின்றது 51 பேஸ் 8 அப்படின்றது 41 பேஸ் 10ன்றதுக்கு ஈக்குவலண்டான ஒரு நம்பரா இருக்கு.
சோ இதே நாங்க முதலாவது ப்ராப்ளமா பார்த்திருந்தோம். சோ இங்க இருக்க போற பார்ட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கொள்றேன். தென் நாங்க இன்னொரு நம்பர் டெசிமல் வேல்யூவோட பார்த்துட்டு வர போறோம். தட் மீன்ஸ் ரெடிக்ஸ் பாயிண்ட் ஒரு தசம பெருமானம் ஒன்று பார்த்துட்டு வர போறோம். அதுக்கான வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தென் செகண்ட் கொஸ்டின் நாங்க பார்க்க போறது இங்க 1.2.5 பேஸ் 8ல இருக்கு. இதை நாங்க பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நாங்க இந்த கால்குலேஷன்ல ரிப்பீட்டடா நாங்க இதில் வரும் 1.2.5 பேஸ் 8. ஸோ பேஸ் 8 என்று டினோட் பண்ணி இருக்கிறபடியால முன்னுக்கு இருக்க போற பார்ட் வந்து 8 to the power 0 என்று எடுத்துக்கொள்வோம். தென் இந்த 1ன்றது 8 to the power 1 அப்படின்னு எடுத்து இந்த 0.5 நாங்க மார்க் பண்ண போறது எப்படி என்று சொன்னால் 8 to the power -1 என்ற நேமால மார்க் பண்ணிக்கொள்வோம். 8 to the power -1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்வோம். இதை முதல் நாங்க செஞ்ச அதே மெத்தடாலே நாங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்க வேணும். சோ இந்த கொஸ்டின் நாங்க மூவ் பண்ணி கொண்டு வரைக்கல ஃபர்ஸ்டா 8 to the power 0 அப்படின்றது வந்து 1 என்ற வேல்யூ டினோட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இது 1. 8 to the power 1 அப்படின்றது 8. 8 to the power -1 என்றது 0.125. மல்டிப்ளை பண்ணிட்டு வர போறோம். 8 to the power 0 என்ற 1 என்றதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 1 into 2 என்றது மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்கும். பிளஸ் 8 to the power 1 8 என்றது 1. சோ 8 into 1 அப்படி என்று சொல்லி நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். பிளஸ் 0.125 அப்படி என்றதை நாங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்கு. சோ இங்க டெசிமல் பாயிண்ட் 0.125 இதை நாங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது 5 ஆல. உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.625 அப்படின்னு சொல்லி இதன் ஆன்சர். பிளஸ் 8 into 1 அப்படின்றது 8 என்று சொல்லி வரப்போகுது. பிளஸ் 1 into 2 அப்படின்றது 2 என்று சொல்லி ஆன்சர் வரப்போகுது. ஸோ எங்களோட ஆன்சர் வந்து 10.625 என்று சொல்லி கரெக்ட் ஆன்சர் வந்து. ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் 10.625 பேஸ் 10 சொல்லி கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சேம் கால்குலேஷன் நீங்க இதே மாதிரி நிறைய நம்பர்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 1.2.5 பேஸ் 8 இன் ஆன்சர் 10.625 பேஸ் 10 இருந்து கொள்ளும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நாங்க மூவ் பண்ண வேண்டியது இதுக்கான எக்ஸசைஸுகள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் நிறைய எக்ஸசைசஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கு ஒருக்க பார்த்து அதன் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எக்ஸசைஸ் பார்ட் நான் இதுலயும் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். நீங்க ட்ரை பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 136.25 பேஸ் 8 இதுக்கான பேஸ் 10 வேல்யூவை நீங்க ஃபைண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதன் ஆன்சர்ஸ் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நீங்க மென்ஷன் ரிப்பீட்ஸ் இந்த ஸ்பெஷல் கொஸ்டின் பார்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். இந்த ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கொஸ்டின் நாங்க ட்ரை பண்ணிட்டு வரைக்கல எங்களுக்கு 136 அப்படி என்ற இந்த பார்ட் இருக்கு 0.25. ஸோ இது நாங்க 8 to the power 0, 8 to the power 1, 8 to the power 2 என்று சொல்லி மூவ் பண்ணிக்கொள்வோம். இங்க இந்த வேல்யூ வந்து 8 to the power 2 என்று சொல்லி கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே ஃபைன். பட் நாங்க 8 to the power -1 என்று சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கொள்வோம். 8 to the power -2 என்று சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கொள்வோம். 8 to the power -2 இந்த வேல்யூ நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வேல்யூவை நாங்க இங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணி இதன் கரெக்ட் ஆன்சர் மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் எனக்கு கமெண்ட்ஸ் பார்ட்ல மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அது சரியா அப்படியான்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கொள்றேன். தென் நாங்க அடுத்த கன்வர்ஷனுக்கு மூவ் பண்ண போறோம். இங்க இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நாங்க ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல் அப்படி என்ற பார்ட்டுக்கு வரப்போம். ஸோ இந்த ஹெக்ஸா டெசிமல் அப்படின்றது நாங்க பேஸ் 16 எடுத்துக்கொள்வோம். சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நாங்க 16 பார்க்கறது இல்லை.
16 to the power 0 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், 16 to the power 1, then 16 to the power 2 என்று சொல்லி எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். then 16 to the power minus 1 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நாங்க முதலே பார்த்த மாதிரி 16 to the power 1 என்றது வந்து 16 என்றே உங்களுக்கு தெரியும், 16 to the power 0 என்றது 1 என்று தெரியும். பட் 16 into 16 அப்படி என்றது வந்து 256 அப்படி என்றதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆன்சரா இருக்கு. இதுவே நாங்க 16 to the power minus 1 அப்படி என்றதை நாங்க 1/16 என்று சொல்லி ஃபைண்ட் பண்ணி கொள்ளலாம். 1/16. ஸோ இதன் ஆன்சர் 0.0625 அப்படின்னு எழுதிக்கொள்ளும். இந்த ஸ்கேல் எங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கால்குலேஷன் நாங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இனிஷியலா நாங்க பார்க்க போற எக்ஸாம்பிள் 1C.3 base 16. இங்க alphabet symbol A to F மட்டுமான alphabets இங்க available ஆயிருக்கு. ஸோ இதை நாங்க ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னால் நாங்க 16 to the power அப்படி என்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம். 16 to the power 0, then இந்த 1 என்றது 16 to the power 1, then இந்த 3 என்றது 16 to the power minus 1 அப்படி என்று சொல்லி இந்த ஸ்கேலை நாங்க மார்க் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது 16 to the power 1 அப்படி என்றது 1க்கு ஈக்குவலண்டா இருக்கும். சாரி 16 to the power 0 என்றது 1க்கு ஈக்குவலண்டா இருக்கும். தென் 16 to the power 1 அப்படி என்றது 16க்கு ஈக்குவலண்டா இருக்கும். இது ரெண்டையுமே நாங்க மல்டிப்ளை பண்ணணும். 16 to the power minus 1 என்றது ஆல்ரெடி நாங்க பார்த்த மாதிரி 0.625 அப்படி என்று வரப்போகுது, 0.625 என்று வரப்போகுது. இது ரெண்டையுமே நாங்க மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 16 to the power 1 into 1. ஸோ இதன் ஆன்சர் 16 அப்படி என்றே வந்திருக்கும். 16 to the power 0 என்றது 1, 1 into C. C என்றது நாங்க உண்மையிலேயே 12 என்று எடுத்துக்கொள்ளும். இந்த 12 என்றது வந்து ஆல்பபெட்டுக்கான நம்பர். A என்றது 10, B என்றது 11, then C என்றது 12. ஸோ இதை 12 என்று எடுத்துக்கொள்ளலாம். 12 into 1 அப்படி என்றது 12 என்று வரும். ஸோ இந்த இடத்துல நாங்க பார்க்க வேண்டியது 0.0625 இந்த நம்பரை நாங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கல எங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து 0.1875 என்று சொல்லி வரப்போம். ஸோ எல்லாத்தையுமே டோட்டலா நாங்க ஆட் பண்ணிக்க எங்களுக்கு வரப்போற ஆன்சர் வந்து 28.1875 என்று சொல்லி இந்த ஆன்சர் வரப்போகுது. பேஸ் 10 வரப்போகுது. ஸோ இந்த ஆன்சர் நீங்க செக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இன்னொரு வேல்யூ ஒன்று பார்க்க போறோம். நாங்க டெசிமல் வேல்யூ இல்லாம, தட் மீன்ஸ் ஒரு ஹோல் நம்பர், ஒரு முழு எண்ணா பார்க்க போறோம், தசம எண் இல்லாம. ஸோ இதுக்காக நாங்க செய்ய போற கொஸ்டின் வந்து 7cc பேஸ் 16ல இருக்க போற ஒரு நம்பரை நாங்க பேஸ் 10 என்ற டெசிமல் நம்பர் சிஸ்டத்துக்கு சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் நாங்க ட்ரை பண்ணி கொண்டு வரைக்கல ஃபர்ஸ்டா நாங்க பார்க்க போறது 16 to the power 0. 16 to the power 0, then 16 to the power 1, 16 to the power 2. இது நாங்க ஆட் பண்ண வேண்டியது 16 to the power 2. 16 to the power 2 என்றது 256 into 7 plus 16 into 12 plus 16, sorry, 16 to the power 0 என்றது 1 தானே, so 1 into 12. ஆட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்டா நாங்க 256 அப்படி என்ற நம்பரை நாங்க 7 ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்கும். இது 1792, 1792 என்ற ஆன்சர் இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். தென் 16 into நாங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது C என்ற 12. ஸோ இதன் ஆன்சர் வந்து 192 என்று சொல்லி ஆன்சர் வரப்போகுது. தென் நாங்க 12 into 1 என்றது 12 என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இங்க ஆட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் வந்து 1792 என்ற வேல்யூ ஆட் பண்ண வேணும், பிளஸ் 192 என்ற ஆன்சர் ஆட் பண்ண வேணும், பிளஸ் 12 என்ற ஆன்சர் ஆட் பண்ண வேணும். எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி பார்ப்போமா இருந்தா 1996 என்று சொல்லி எங்களுக்கு ஆன்சர் வந்து கொள்ளும். ஸோ 1996 அப்படின்றதுதான் எங்களோட ஆன்சரா இருக்க போது, பேஸ் 10ல வர போற ஆன்சரா இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷன்ல ஃபுல்லாவே நாங்க பார்த்திருந்தோம் எப்படி நாங்க ஒக்டல்ல இருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்றது, சேம் திங்
ஹெக்ஸா டெசிமல்ல இருந்து எப்படி நாங்க டெசிமல் என்ற நம்பர் சிஸ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி பார்த்திருந்தோம்.